124வது பிறந்தநாள். அதுக்காக இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூரணியில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் எல்லாருக்குமே இனிப்புகள் வழங்கி காமராஜர் பிறந்தநாளை அவங்களுக்கு தெரிவித்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த கட்டமாக அவங்களும் மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு நேதாஜி தட்சிணாமூர்த்தி ஐயா நான் எல்லாருக்குமே பேசியிருந்தேன். அது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு. அதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வாழ்த்துக்கள். மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி முக்கியம். வருமானத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அறக்கட்டளை மூலமாக இலவசமாக நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க. கல்லூரியிலேயே சில சான்றுகள் இங்க கஷ்டங்கள் இருக்கோ அங்க நம்ம தோல் கொடுக்கணும். சிகிசுவம் பேச்சாளர் இருக்காங்களா, அவரோட நான் ஒரு நாள் தங்கி நம்ம என்ன செஞ்சாலும் அதை சரியா செய்யறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். படிக்கக்கூடிய வான்கள்ல வழியோட படிங்க. நீங்க வருங்கால வலிமையான ஆளா வரலாம். காமராஜர் 124வது பிறந்த நாள் விழா இன்றைய கல்லூரியில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள முதல்வர் அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன். பணியின் நிறுவன தலைவர் முதல்வர் ஜெயக்குமார் அவர்களை வருக வரவேற்கின்றேன். கல்லூரி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் என்று வருது அன்று இங்கு வருகை புரிந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, இனிப்பு வழங்கி மகிழ்ப்பதில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ள ஒரு சமூக சேவகர், மக்கள் தொண்டர், நிறைய மாணவர்கள் கல்வி அறிவை உயர்கல்வியை தொடுவதற்கும் உயர்கல்வி படிப்பதற்கும் உதவி செய்யக்கூடிய திரு ஏஎஸ்ஏ நேதாஜி தட்சிணாமூர்த்தி நிறுவனர், நேதாஜி மகளிர் கல்வி அறக்கட்டளை, பேராவூரணி தலைமை வளர்ச்சி அதிகாரி, தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி, இந்திய சுதந்திர போராட்ட வீரர், வாரிசு நிலை இளைஞர் சங்க மாநில தலைவர், நம் பகுதியை சார்ந்தவர், மிகப்பெரிய சமூக ஆர்வலர், லயன்ஸ் மாதிரி தொழில்நுட்பங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்கள் தொண்டுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பண்பாளர். நம்ம கல்லூரிக்கு பல தடவை இது நேதாஜி பிறந்தநாள், காமராஜர் 2 பிறந்த நாளுக்கும் தொடர்ந்து இங்கே வருகை புரிந்து மாணவர்களை சந்தித்து உதவி செஞ்சுட்டு போறாங்க. காமராஜருடைய இந்த பிறந்த நாள்ல இந்த மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்வது சால சிறந்தது. அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் ஐயா அவர்களை கல்லூரி நிர்வாகம் சார்பாக வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கல்லூரி முதல்வர் அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார். மாணவர்கள் கரகோசை இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இடத்தில் நான் பேசுவதற்கு அடித்தளம் வகுத்த, கல்வியை கொடுத்த கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள் இன்று. இப்போ நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் விதையிட்டவர் காமராஜர். இந்த விழாவை எடுப்பதற்கு இந்த கல்லூரி 2013 செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை அத்தனை ஆண்டுகளும் ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாளுக்கு நம் கல்லூரி மாணவர்களை சந்தித்து மாணவர்களுக்கு நோட்டு புத்தகத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர் தான் இன்று நமக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு, இந்த அரங்கத்தை இத்தனை பேரையும் உங்களையெல்லாம் அமர வச்சு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழ்துறை பேராசிரியர் நம்முடைய ஜே உமா மேடத்திற்கும் முத்துகிருஷ்ணன் சாருக்கும் அந்த இடத்துல நான் சொல்லுவேன். மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி முக்கியம் அப்படின்னு நாம் ஒவ்வொரு முறை முன்னெடுக்கும் பொழுதும் என்னோட தோல் கொடுக்கக்கூடிய வணிகவியல் துறை தலைவர் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய வணிக நிர்வாகவியல் துறை தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வளர்ந்திருக்கக்கூடிய ஆங்கிலத்துறை தலைவர் அவர்களே, கணிதத்துறை தலைவர் அவர்களே, வேதியியல் துறை தலைவர் அவர்களே, இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்களே, அரசியல் அறிவியல் துறை தலைவர் செந்தம் செல்வி அவர்களே, உங்களுக்கெல்லாம் காமராஜருடைய சிறப்புகளை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முன்னெடுப்போடு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களை சந்தித்து காமராஜரின் நற்செயல்களை எல்லாவற்றையும் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய பேராவூரணி பகுதியை சேர்ந்த இப்போ எல்லாருமே ஒரு லயன்ஸ் கிளப் அது மாதிரி செய்வாங்க. அதுலேயுமே அவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் நேதாஜி மருதையர் கல்வி அறக்கட்டளை நிறுவனமாக நிறுவி ஏழை எளிய மாணவர்களுக்கு பணம் இருந்தால் மட்டும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பணம் இல்லாமலும் அறக்கட்டளை வழியாக மாணவர்களுக்கு பணம் ஒரு தடையல்ல படிப்பிற்கு
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாணவர்களுக்கு விதைக்கும் அளவிற்கு அவர்கள் சீனிவாசன் தனலட்சுமி பெரம்பலூரில் இருக்கக்கூடிய பொருளியல் கல்லூரியில் தலைமை வளர்ச்சி அலுவலராக இருக்கின்றார்கள். நான் பகுதியில் சேர்ந்த ரொம்ப வருமானத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிக்க வசதி வாய்ப்புகள் இல்லாத மாணவர்களை தேடி தேடி போய் அது மாதிரி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அவங்களுக்கு எங்கள் அறக்கட்டளை மூலமாக இலவசமாக, அதாவது பணம் கொடுக்காமலே நாங்கள் அந்த பணத்தை கொடுப்போம். அந்த மாணவன் அந்த கல்லூரியில் சேர்ந்து ஒரு தொழிலை கற்கக்கூடிய பட்டத்தை பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கின்றோம் என்று ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் கல்லூரியிலேயே சில சான்றுகள், தமிழ்துறையில் சுந்தர் அப்படிங்கிற ஒரு மாணவனுக்கு அவர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. கல்வி கட்டணம் 3 ஆண்டுகள் இங்கே படித்தாங்க. MA தமிழ் வரைக்கும் இங்கே படித்தாங்க. BA படித்தாங்க. MA பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க. அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த மாணவன் வந்து அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்போ B.Ed கல்வி படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பையனுக்கு கல்வி கட்டணம் அப்போ ஆன்லைனில் பாடம் படிக்கணும் இல்லையா, அதற்கு அவர்களே முன் வந்து அலைபேசி வாங்கி கொடுத்தார்கள். அப்புறம் 2 வேறு கிளாஸ் மாணவர்களுக்கும் கல்வி கட்டணம் கட்டியிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கல்வி கட்டணம் கட்டியிருக்காங்க. அப்புறம் பொருளியலில் அந்த முதல் பட்டதாரிக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க, மேடம் கொஞ்சம் முதல் பட்டதாரின்னு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்து நமக்கு வந்து உங்களுக்கெல்லாம் உதவி செய்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களுக்கு நாம் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவங்க யார் அப்படின்னு சொன்னால், நம்ம சுதந்திரமாக இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, மூச்சு விட்றோம் தானே சுதந்திரமா, ரோட்டில் இஷ்டத்துக்கு நடக்கிறோம், யார் வேணால் இடிச்சிட்டு போட்டோம், யார் வேணால் கீழே விழுகட்டும் தானே நடக்கிறோம், வண்டியை உரிமிக்கிட்டு தானே ஓட்டுறோம். அதுக்கெல்லாம் காரணமாக ஒரு காலத்தில் இருந்தாங்க தானே, படிச்சிருக்க தானே, மகாத்மா காந்தி தெரியும் தானே, தெரியாமல் இருக்காது உனக்கு. அந்த சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னா அவங்க தாத்தா இறங்கி போராடியவர். அதனால சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் இல்லையா. 7ஆம் அறிவு படம் பார்த்தல, அதில் பற்றியா அந்த ஜீன் இருக்கும்ல, அது மாதிரி சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேருந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் அவங்க உள்ளுக்குள்ளே வளர்ந்துருக்க. அவங்க சொன்னாங்க நான் லாஸ்ட் பெஞ்சு தான் அப்படி சொன்னாங்க. ஆனாலுமே பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்மளை 10 அடி நமக்கு முன்னாடி தள்ளிக்கிட்டே போவாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அத்தனை பேருக்கு பேராவூரணி பகுதியில் நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இங்கே வந்திருக்கிற மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காத, ரொம்ப மகிழ்ச்சி. காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் பாடப்பிரிவு காலையில் 26 மாணவர்கள்லாம் படிக்க முடியும், கெமிஸ்ட்ரியில் வந்து இருக்கு, அதுக்கு மேலே வந்து சீட்டு போட முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் அந்த கல்லூரி முதல்வருக்கு நீங்கள் ஃபோன் போட்டு சீட்டு இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை 26 சீட்டு முடிஞ்சிருச்சு, இனி எங்களுக்கு ஜிஓ வந்தால் தான் போடலாம். அப்புறம் 26 பேருக்கு மேலே அங்கே என்ன இல்லை, லேப் வசதி இல்லை, ஆய்வக வசதி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு முதலமைச்சருக்கு ஆலோசகராக IAS அதிகாரிகள் இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது இல்லை, அதுக்கு வந்து இப்போ மாணவர்களை கூடுதலாக சேர்க்கணும்னா ஜிஓ போடணும். ஜிஓ போடணும்னா என்ன, அரசாணை வெளியிடணும். அரசாணையில் யார் கையெழுத்து போடணும்? நீங்கள் தான் கையெழுத்து போடணும். நான் தான் சொல்கிறேன் என்ன நீ என்ன பண்ணுற? பசங்க வந்து வகுப்பில் இருக்கும் பொழுது ஆய்வகம் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். ஆய்வகத்தில் இருக்கும் பொழுது வகுப்பறை எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒரு 26 மாணவர்கள் ஆய்வகத்தில் இருக்கும் பொழுது ஒரு 26 மாணவர்கள் என்ன செய்யலாம்? வகுப்பறையில் இருக்கலாம் இல்லையா? அதனால இன்னொரு 26 மாணவர்கள் அந்த கல்லூரியில் பயில்வதற்கு அரசாணை வெளியிடுங்க. இல்லை அதெல்லாம் எல்லாம் கூட்டம் போட்டு பேசி நான் சொல்கிறேங்கன்னா உடனே செய்யுங்கன்னாங்களாம். அது மாதிரி மாணவர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு விதைக்கல்லாம் இருந்தார். அதனால தான் கல்வி வளர்ச்சி நாள் தமிழ்நாடு அரசு அவருடைய பிறந்தநாளை என்னவோ சொல்லிட்டாங்க, கல்வி வளர்ச்சி நாளை அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் காமராஜர் வந்து போயிட்டு இருந்தாராம், 2 பசங்க மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்களாம். ஏன்டா படிக்க போகலையாங்க, சோறு போடுங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்படின்னு சொல்லும்போது அந்த உணவே கொடுத்தாங்க பள்ளிகளில். மதிய உணவு திட்டத்தில் நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் அவங்க சொல்லும் பொழுது எனக்கு அது நினைவு வந்துச்சு. நானும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன். இங்கே வந்தோடனே சொன்னேன்
உணர்ந்து நல்லொழுக்கத்தோடு நீங்கள் எல்லோரும் கற்று உயர்ந்த இடத்தை அடைய இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் கடுமையாக உழைத்துக் கொண்டு இன்றைக்கு நேதாஜி மருதையார் அறக்கட்டளையினுடைய நிறுவனராக இருந்து பல்வேறு மாணவர்களுக்கு தன்னுடைய உதவிக்கரங்களை நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது உடற்பாத பாத அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்றிட அன்புடன் பணியோடு வருகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து பேராவூரணி அரசு கலைக்கல்லூரி 124வது காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை நடத்துவதற்கு அனுமதி வழங்கிய மரியாதைக்குரிய முதல்வர்களுக்கும் மற்றும் பேராசிரியர்களுக்கும் நீங்க எல்லாரும் ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துருங்க. புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவருடைய வாக்குக்கு இணங்க மிகச்சிறந்த தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்ற மிகச்சிறந்த மாமனிதர் 124வது காமராஜருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி இருக்கின்றோம். வந்து எந்த நிலைப்பாடுலையுமே ஒரு உறுதியா இருந்தோம்னாக்க நம்ம வந்து அடுத்தடுத்துக்கு போக முடியும். சராசரியான ஒரு மனிதரா உங்களை மாதிரி என்ன மாதிரி பேராசிரியர் மாதிரி முதல்வர் மாதிரி தான் ஒரு சிறுவனா வந்து காமராஜர் வந்து பிறந்தாங்க. எங்க வந்து அநீதி நடக்குதோ, எங்க தவறு நடக்குதோ, எங்க வந்து கஷ்டங்கள் இருக்கோ அங்க வந்து நம்ம தோள் கொடுக்கணும், நம்மளை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உணர்வு தான் அவரை வந்து இந்த இடத்துக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த உலகம் இருக்க வச்சு நாடு இருக்க வச்சு அவரோட பேர் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கும். தமிழகத்தை மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து திறந்த காமராஜரை தான் நம்ம வந்து சொல்லணும். சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். எந்த விதமான சுதந்திரமே இல்லாம நம்ம இருந்த ஒரு நிலையில காந்தி அகிம்சை வழியிலையும் அவரோட சேர்ந்து காமராஜரும் சேர்ந்து பணியாற்றியிருக்காங்க. கக்கன், காமராஜர், இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் நம்ம சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு வீரமான ஒரு செயலை சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமா வந்து இந்த மாதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை நம்ம எடுத்தாதான் நம்ம வெற்றியாளனா உருவாக முடியும்னு எடுத்தவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அவரோட ஜான்சி ராணி, இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர் இருந்தாங்க. இதான் ஒரு சின்ன கிறிஸ்டியை சொல்லிடுறோம். அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில வந்து எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் அந்த படையில இருந்திருக்காங்க. அந்த படையில இருந்தவர்ல வந்து என்னுடைய அம்மா பெத்த அப்பா, அவர் பேர் தான் நேதாஜி மருதையார், அவரும் அதுல இருந்திருக்காங்க. என்ன நிலையில போயிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ விதமான ஒரு வழிகளை சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வழிகள் எல்லாம் பொருட்படுத்தாம உருவானவங்க தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நம்ம வந்து கக்கன் மாதிரி உருவாகணும், நேதாஜி மாதிரி உருவாகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் நம்மளா உருவானோம்னா மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கும். ஆரம்பத்துல வந்து நல்ல மார்க் வாங்கினாக்க நம்ம வந்து மிகச்சிறந்த ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அது வந்து ஏத்துக்கிறேன், நானும் அதை ஏத்துக்கிறேன். அதே நேரத்துல மார்க் கம்மியா நீங்க வாங்குறீங்க, ஒரு பார்டர்ல பாஸ் பண்ணிட்டு இங்க வந்திருப்பீங்க, சரிங்களா, அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அந்த 2வது கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அந்த 2வது கேட்டகரியில உள்ள ஆள் தான் நானு. அதனால நம்ம என்ன செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம படிக்கிற காலங்கள் 20 வயசு அல்லது 23 வயசு முடியதான் படிப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சராசரியா வந்து ஒரு 70 வயசு வச்சு சராசரியான மனித வாழ்வுங்கிறது 70 வயசு சொல்றாங்க. ஒரு 40-50 ஆண்டுகள் ஹாப்பியா இருக்கணும். இந்த நிலைப்பாட்டுல நீங்க வந்து 40-50 ஆண்டுகள் சந்தோஷமா இருக்கணும், சமூகத்துல நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படிக்கிற காலங்கள் டிகிரி 3 வருஷம், மாஸ்டர் டிகிரி 2 வருஷம், அப்புறம் மேலே படிச்சாலும் ஒரு 2 இயர்ஸ் வரும். ஒரு 4 to 7 வருஷம் வந்து நீங்க வந்து படிக்கிற காலங்கள்ல சின்சியராகவும் ஹார்டாகவும் படிச்சீங்கன்னாக்க உங்க குடும்பத்துக்கு உள்ள மரியாதையை உருவாக்கலாம். படிக்கக்கூடிய காலங்கள்ல சிறப்பா படிங்க. சிவம் பேச்சாளர் இருக்காங்களா, அவரோட நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன். உலகம் முழுவதும் நான் சிறப்பு விருந்தினராக அவரோட போயிட்டு இருக்கேன். தம்பிகள் முத்துகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சாலும் அதை சரியா செய்யறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். இல்லாட்டி பேக் ஒரு 10 years 20 years பேக்ல இருப்போம் நம்ம, சரிங்களா. நம்ம வந்து கத்துக்கிட்டு ஒருத்தவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா நம்மளா அடிபட்டு நம்மளா உதப்பட்டு நம்மளா கத்துக்கிட்டு அப்புறம் திரும்ப திரும்ப ஜெயிக்கிறது இல்லாம
நீங்க இப்பவே ஒரு அறிவாளியா நடந்துக்கிட்டீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சாலும் சரியா செய்ய முடியும். என்னன்னா அந்த நேரத்துல படிக்கிற காலங்கள் கல்வி மட்டும் நீங்க சிறந்த நேரத்துல படிக்கிற நேரத்துல படிக்கலைன்னா லைஃப் ஃபுல்லா உங்களோட உடல் உழைப்பை வச்சுதான் நீங்க காலம் பண்ற மாதிரி இருக்கும். படிக்கிற காலங்கள்ல சின்சியராகவும் ஹார்டாகவும் படிச்சுட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா ரீசனபிளா ஹாப்பியா உங்க லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த காலங்களில் வந்து நீங்க ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் நினைச்சனாக்க அப்புறம் வாழக்கூடிய 40 வருஷம் 50 வருஷம் வழிகளோட தான் இருக்க மாதிரி இருக்கும். நான் அந்த படிக்கக்கூடிய வான்கள வழியோட படிங்க. நீங்க வந்து வருங்கால வலிமையான ஆளா வரலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவுக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தங்களது மதிப்புமிக்க நேரத்தை ஒதுக்கி எம் மாணவ செல்வங்களுக்கு பல பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து சிறப்பித்த நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நம் சிரம் தாழ்ந்து நம்மளுடைய வணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்கிய அனைத்து துறை பேராசிரியர்கள், அனைத்து துறை தலைவர்கள், இவ்விழாவை தொகுத்தவர்கள், இவ்விழாவை ஏற்பாடு செய்தவர்கள், ஒளி அமைத்த மாணவ செல்வங்கள், அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இக்கல்லூரியில் புதிதாக பூத்து குலுக்கிக் கொண்டிருக்கின்ற எம் மாணவ செல்வங்களாகிய முதலாம் ஆண்டு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा जय